மூன்றாவதாக, மனுஷனை ஏன் நம்ம நம்பக்கூடாதுன்னா, எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் நம்ம மேல ஒரு நாள் பொறாமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹலோ, நான் சொல்றேன், பெத்த அம்மா பிள்ளைங்களை பார்த்து பொறாமப்படுவாங்களா எங்கேயாவது? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? நீங்க உங்க பிள்ளைங்களை பார்த்து பொறாமப்படுவீங்களா? உலகத்திலேயே தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுற 2 பேர், ஒன்னா அம்மா 2 அப்பா, இவங்க 2 பேருமே கண்டிப்பா பிள்ளைங்க மேல பொறாமப்பட மாட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு வளர்ந்தாலும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஒரு வீட்டில் நடந்துருச்சு, ஒரு வீட்டில் இருக்கிற அம்மா தன்னுடைய பிள்ளையினுடைய சாரியை தீ வச்சு கொளுத்திட்டாங்க. ஒரு நல்ல அழகான சாரி. ஏன் இந்த சாரியை கொளுத்திட்டாங்க? ஏன் இந்த பொண்ணு கேட்கும்போது என்னமோ தெரியாம கொளுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு சண்டை சொல்லும் போதுதான், நீ என்ன விட அழகா ட்ரெஸ் பண்ற, நீ வெளியே 2 பேரும் போனா ஒன்ன மட்டும் தான் எல்லாருமே வாட்ச் பண்றாங்க, நீ தான் எல்லாருக்கும் முன்னாடி பகட்டா தர்ற, அந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்குது, அது அழகா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக நீ ஏன் அதை கட்டணும்னு அந்த சாரியை கொளுத்திட்டாங்க. சொந்த அம்மா அப்பா எல்லாரும் அல்ல, பிள்ளைங்க வளரும் போது இந்த பிள்ளை மட்டும் இப்படி இருக்கிறான், இந்த பிள்ளை மட்டும் அப்படி இருக்கிறான், இவன் கொஞ்சம் நஷ்டப்பட்டா பரவாயில்ல. ஒருத்தருக்கு குழந்தை ஒரு குழந்தை ஆயிடுச்சு, 2வது குழந்தை அவங்க வயிற்றுல இருக்கிறாங்க, இன்னொரு பையனுக்கு இன்னுமே குழந்தை உண்டாகல. ஆண்டவரே, அந்த மகனை குழந்தை பிறக்கிறதுக்கு வைங்கன்னு ஜெபம் பண்றதுதான் நல்ல தாய் தகப்பன். இந்த பொண்ணுக்கு 2வது வயிற்றுல வளர்ற குழந்தை செத்துறட்டும், அவனுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு பிறக்கட்டும் அப்படின்றது, அது நான் சொல்றேன், அப்போ அது பொறாமை தானே. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சிலர் நினைக்கிறாங்க யாரும் என் மேல பொறாமப்பட மாட்டாங்க, நான் கஷ்டப்பட்டு தானே வளர்ந்துருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு தானே முன்னேறினேன், எனக்கு உடனே வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா நான் உயர்றேன், அதனால என்ன? ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், மனுஷனை நம்பாதீங்க. நீங்க ஒன்றும் இல்லாம இருக்கும்போது அவங்க உங்கள்கிட்ட பழகிறதற்கும் உங்கள்கிட்ட பேசுறதற்கும் உங்கள்கிட்ட நடந்துக்கிறதுக்கும், ஆனா நீங்க வளரும் போது உயரும் போது உங்கள்கிட்ட நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வெளி தோற்றத்துக்கு வேணா சொல்லலாம், நீ நல்லா இருப்பான்னு சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், எந்த மனுஷனும் உங்க மேல பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு. அதனால மனுஷனை நம்பி சில காரியங்களை சொல்லிடாதீங்க. மனுஷனை நம்பி மனுஷனுக்கு முன்னாடி பகட்டா நடந்துக்காதீங்க. மனுஷனுக்கு முன்னாடி மனுஷனை நம்பி எல்லாத்தையும் அவருக்கும் உங்களுக்கும் வேணுன்றதுக்காக அப்படியே ஷேர் பண்ணி கூட வச்சுக்காதீங்க. நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தீர்களானா, 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க போறோம். ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளை பெற்றதை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். யார் பொறாமப்படுறது? கூட பிறந்த சகோதரி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு குழந்தை பிறக்கலன்ன உடனே, அக்காவுக்கு பிறந்துருச்சு எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு, அவளுக்கு மட்டும் இருக்குது, அவளுக்கு மட்டும் கொடுத்துட்டீங்க. வேதம் சொல்லுது, அவங்க மேல குழந்தை பிறந்ததுனால பொறாமைப்பட்டு தன்னுடைய கணவனாரை நச்சுறாங்க, எனக்கு குழந்தை கொடு, எனக்கு குழந்தை வேணும். நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க. 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். யோசேப்பிற்கு விரோதமாய் அவனோடு கூட பிறந்த சொந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பொறாமைப்படுறாங்க. அப்போ நான் நம்புறேன், நம்ம கூட பிறந்த சகோதரரா இருந்தா கூட ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, கூட பிறந்த சகோதரர்களே நம்ம மேல பொறாமப்படும் போது நம்ம கூட வேலை செய்யறவங்க பொறாமப்படாம இருப்பாங்களா? நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பொறாமப்படாம இருப்பாங்களா? நீங்க சந்தோஷமா மட்டும் இருங்க,
சிலருக்கு முன்னாடி சிரிச்சிட்டு சந்தோஷமா மட்டும் இருங்க, அவங்க பார்க்கிற பார்வை, அவங்க விடுற பெருமூச்சு, அன்னைக்கு நைட்டே நம்ம குடும்பத்தில் ஒரு சண்டை வந்துடும் பாருங்க. அன்னைக்கு நைட்டு, ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அது எல்லாத்தையும் விட்டுருங்க, குடும்பமா சர்ச்சுக்கு போங்க, அதுக்கு நிறைய பேர் வைத்தறிச்சல் போடுவாங்க. பாரு அவனுக்கு என்ன, குடும்பமா சர்ச்சுக்கு போறாங்க, குடும்பமா சர்ச்சுக்கு வர்றீங்க சார், கார்ல போறீங்க சார், கார்ல வர்றீங்க சார், பைக்ல வர்றீங்க சார். அப்போ மனுஷனை நம்பக்கூடாது. அவங்களுக்கு யாரா இருந்தாலும் நம்ம மேல, இவங்கெல்லாம் நம்ம மேல பொறாமப்பட மாட்டோம்னு நினைப்போம். அவங்க கோடி, அவங்களுக்கு எவ்வளவோ இருக்குது. நான் ஒரு பெர்சன்டேஜ் தான் வளர்ந்துருக்கிறேன். என்ன பார்த்து அவங்க பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாம் சிலர் கோடீஸ்வரங்க தான் நம்மளை பார்த்து பொறாமப்படுவோம். அதனால நான் இனி யாரையும் நம்பவே மாட்டேன். ஸோ இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். மனுஷனை ஏன் நம்பக்கூடாது அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக யார் வேணாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பர் 2, ரெண்டாவது யார் வேணாலும் கைவிடுவாங்க, மூணாவது யார் வேணாலும் நம்ம மேலே, அதான் நீங்கள் மனப்பாடமாக இதை எழுதி வச்சுக்கணும். எங்கே உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் எழுதி வச்சிருங்க. இது 3ஐயும் நீங்கள் மனசில் வைக்கல அப்படின்னா உங்களால் இந்த உலக வாழ்க்கையை வெற்றியை வாழ முடியாது. நீங்கள் மனுஷனை நம்புறதை விடவே மாட்டீங்க. இது 3ம் மிக தேவை. ஆமேன்னு சொல்லுங்க. முழங்கால் படிட முடிஞ்சவங்க முழங்கால் படிடுங்க. முடியாதவர்கள் தேவ சமூகத்தில் எழும்பி நில்லுங்கள். கர்த்தரை பார்த்து எல்லாரும் சொல்ல போறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே. பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே. சொல்லுங்க, நான் உங்களை மட்டும்தான் நம்புவேன். மனுஷனை நம்பினதற்காக என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க எல்லாரும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, மனுஷனை நான் நம்ப கூடாது ஆண்டவரே. ஏற்கனவே மனுஷங்களை நம்பி தானே நான் எவ்வளோ ஏமாந்து போனேன். ஆனா இனியும் ஒரு மனுஷனை நம்பி என் வாழ்க்கையை விடுறது மாதிரி இல்லை நான். சிஸ்டர், பிரதர், கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை பேசுறாரு. நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க இருந்து சத்தத்தை கேட்கிறீங்க, என்ன சூழ்நிலையில வந்தீங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் திருவிழம் பற்றுவாரு. ஏற்கனவே ஒரு மனுஷனை நம்பிதானே நீ இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட. ஒரு மனுஷனை நம்பிதானே இவ்வளவு மோசமான இன்னொரு மனுஷனை நீ நம்புறியா? ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை நம்பிதானே 10 வருஷத்தை வீண் பண்ணிட்டு, ஒரு மனுஷனை நம்பிதானே இதுவரைக்கும் ஒண்ணுமே நீ எழும்பவே இல்லையே. அன்னைக்கு மட்டும் கர்த்தரை பிடிச்சிருந்தா, கர்த்தரை நம்பி இருந்தா, இதுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்தி இருப்பார்ல. கைகளை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, மனுஷனை நம்பாத தப்புதான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 உங்களை தான் ஆண்டவரே நான் நம்புறேன். ஓ, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சொல்லோ, நம்புவே, 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 நம்புவே. சொல்லுங்க, கைகளை எல்லாரும் உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, அப்பா பார்த்து, ஆண்டவரே உங்களை நம்புவேன்னு சொல்லுங்க. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புறேன். நம்ம அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல கர்த்தர் நிறைய பேரை தூக்கி எடுப்பார், உங்க பிள்ளைகளை தூக்கி எடுப்பார். நம்புறேன் நான். எஸ் எஸ் எஸ், ஹல்லேலூயா. இனி மனுஷனை நம்ப மாட்டேன். உங்க வாழ்க்கையே இழந்து வந்து நிக்கிறீங்களே அப்பா, மன்னிச்சிருங்கப்பா. உங்களை நம்பாம மனுஷனை நம்புறது தப்புதான்ப்பா. என் கணவனார நான் எவ்வளவு நேசிச்சேன், என் மனைவியை நான் எவ்வளவு நேசிச்சேன். யாரையுமே இப்படி நேசிச்சது இல்லையே. ஆனா அவங்களே என்ன காயப்படுத்திட்டாங்களே. ஓ, உங்களை நான் நம்புவேன், நம்புவேன், நம்புவேன்.